ஹலோ விவர்ஸ், 2026 ஐபிஎல் தொடரில் இருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி பரிதாபகமாக பார்த்தீங்கன்னா வெளியேறி உள்ள நிலையில் அந்த அணியினுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா செய்த ஒரு காரியம் சமூக வலைதளங்களில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. அணி நிர்வாகத்துடன் ஏற்பட்ட மோதலால் அவர் வெளியேறப் போகிறாரா அல்லது இது வெறும் தொழில்நுட்ப கோளாறா என்ற விவாதம் தற்போது அனல் பறக்கிறது. ராயப்பூரில் நடந்த பெங்களூர் அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை அன்பிளே செய்ததாக வெளியான ஒரு தகவலை கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியதுங்க. 2026 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி இதுவரை பார்த்தீங்கன்னா விளையாடிய 11 போட்டிகளில் 8 தோல்விகளை சந்தித்து பிளே ஆஃப் வாய்ப்பை பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இழந்துவிட்டது. மே 10 அன்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணியிடம் தோற்ற சில நிமிடங்களிலேயே ஹர்திக் பாண்டியாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பின்தொடரும் கணக்குகளின் எண்ணிக்கை 151 இருந்து 150ஆக பார்த்தீங்கன்னா குறைந்தது. அந்த பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய அதிகாரப்பூர்வ பக்கம் காணாமல் போனதை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைரலாக்கினர். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே மீண்டும் அந்த எண்ணிக்கை 151ஆக உயர்ந்ததுடன் மும்பை இந்தியன்ஸ் பக்கமும் அவரது பட்டியலில் மீண்டும் இடம்பெற்றது. இந்த மர்மமான செயல் ரசிகர்களுடைய மத்தியில் பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. 2024ஆம் ஆண்டு ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டது முதலே மும்பை ரசிகர்களிடையே ஒரு பிரிவினை இருந்தது. தற்போது நடப்பு சீசனும் அவருக்கு சொல்லிக்கொள்ளும்படி பார்த்தீங்கன்னா அமையவில்லை. விளையாடிய 8 போட்டிகளில் வெறும் 146 ரன்கள் மட்டுமே எடுத்தார். பந்து வீச்சிலும் 4 விக்கெட்டுகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா கைப்பற்றினார். அதே போல் பார்த்தீங்கன்னா முதுகுவலி காரணமாக 3 போட்டிகளில் அவர் விளையாடவில்லை. பெங்களூரு அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியிலும் அவர் களம் இறங்கவில்லை. அவருக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் அணியை பார்த்தீங்கன்னா வழிநடத்தினார். இந்த இக்கட்டான சூழலில்தான் ஹர்திக் பாண்டியா இன்ஸ்டாகிராமில் செய்த இந்த வேலையை பார்த்தீங்கன்னா சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்செயலாக நடந்ததா அல்லது தோல்வி விரக்தியில் எடுக்கப்பட்ட முடிவா என்பது குறித்து ஹர்திக் தரப்பிலோ அல்லது மும்பை அணி நிர்வாகமோ இதுவரை விளக்கங்கள் அளிக்கவில்லை. இருப்பினும் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவிற்கு ஆதரவாகவே இருப்பதாக தெரிகிறது. அணியினுடைய தோல்விக்கு கேப்டன் மட்டுமே காரணம் அல்ல, T20 ஆட்டமுறை மாறி வருவதே காரணம் என நிர்வாகம் கருத்துவதாக பார்த்தீங்கன்னா தகவல் தெரிய வந்திருக்குங்க. இது ஒருபுறம் இருக்க, ஹர்திக் பாண்டியாவினுடைய இந்த மர்மமான செயல் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் அவரது கேப்டன் பதவி குறித்த பலத்த சந்தேகங்களை மீண்டும் ஒருமுறை பார்த்தீங்கன்னா கிளப்பியுள்ளது. இதற்கிடையில் இந்த விவகாரம் குறித்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றனர். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.